நேரத்தின் அருமை கருதி இப்ப மூன்றாவது பொழிவு பேராசிரியர் முனைவர் க பலராமன் ஐயா அவர்களுடைய அறிவியல் மரபில் அகத்தியர் என்ற தலைப்பிலான பொழிவை வழங்க இருக்கிறார்கள். அவர்கள் குறித்த ஒரு சிறு அறிமுகத்தை செல்வி ஸ்வேதா அவர்கள் வழங்குவார்கள். அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் அறிவியல் மரபில் அகத்தியர் என்ற தலைப்பில் பொழிவை வழங்க வந்துள்ள க பலராமன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். முனைவர் க பலராமன் ஐயா அவர்கள் நந்தனம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இணை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு இயக்க வழி திருக்குறள் ஆய்வை பற்றியதாக உள்ளது. இவர் நிறைய நூல்களை படைத்துள்ளார். அது மட்டுமின்றி உரைகளை வழங்கியுள்ளார். அது மட்டுமின்றி பள்ளி மாணவர்களுக்காக எளிய முறையில் இலக்கண பாடங்களை எழுதி ஒளிநாடாவாக வெளியிட்டுள்ளார். பழந்தமிழ் அறிவியல், வானியல் பார்வையில் சங்ககாலம், நிழல் காட்டும் திசைகள் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். அது மட்டுமின்றி திருக்கோவையார் விளக்க உரை, 550 விளக்க உரை, நிழல்வாடை உரை போன்ற நூல்களுக்கு உரையும் வழங்கியுள்ளார். அவர் பெற்ற பட்டங்களும் விருதுகளும் திருக்குறள் மாமணி விருது, தமிழ் அறிவியல் அறிஞர், தமிழ் நிதி போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். தன்னுடைய நூலுக்காக நிழல் காட்டும் திசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலுக்காக பரிசையும் பெற்றிருக்கார். அது மட்டுமின்றி 100க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வழங்கியுள்ளார். இது மட்டுமின்றி ஊடகத்துறையும் இவருக்கு பெரும் பங்கு உண்டு. அதாவது பொதிகை தொலைக்காட்சியில் 2004 முதல் 2006 வரை வினாவிடை நேரலையாக வழங்கியுள்ளமை, அது மட்டுமின்றி சென்னை வானொலியில் 200க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளது என பல்வேறு ஊடகத்துறையில் அவருடைய நிகழ்த்தியுள்ள அருமையான விஷயங்கள் உள்ளது. ஐயாவை பற்றி அறிமுகம் வழங்குவதற்கு வாய்ப்பளித்த கல்லூரிக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களை கல்லூரியின் சார்பில் சிறப்பு செய்து மகிழ்கிறோம். நந்தனம் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் நந்தனம் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் முனைவர் க பலராமன் ஐயா அவர்கள் அறிவியல் மரபில் அகத்தியர் என்ற பொருண்மையில் தமது ஆய்வுரையை வழங்குவார்கள். அன்புசால் பேராசிரியர் பெருமக்களுக்கும், நண்பர்கள் அனைவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ நண்பர்களுக்கும், எனக்கு உறுதுணையாக வந்திருக்கிற என்னுடைய மனைவி திருமதி மாலதி பலராமன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள நண்பர்களுக்கும், சங்கர நாராயணன் குறிப்பாக சொல்லணும், எனக்கு காலையில் நல்ல உதவி செய்தார், அவருக்கும், கணபதி அவர்களுக்கும், மற்ற அத்தனை பேருக்கும், இந்த கல்லூரி பொறுப்பாளர்கள், நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு பகுதி அறிவியல் மரபில் அகத்தியர். தமிழர்களுக்கு ஒரு நெடிய வரலாறு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. தமிழ் படிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். BA MA தமிழ் இருக்கு. அவர்களுக்காகவும் இது சேர்த்துதான். எப்போதும் உங்களுடைய முதுகுல நீங்க தட்டி கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு. தமிழனாக பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமை உங்களுக்கு இருக்க வேண்டும். மற்ற சமூகத்தை காட்டிலும் தமிழர்களுக்கு ஒரு நெடிய வரலாறு இருக்கிறது. இன்றைக்கு அகத்தியரை பற்றி பேசுகிற போது அகத்தியருடைய காலத்தை 5000மோ 10,000மோ ஏதோ ஒன்று சொல்கிறார்கள். அது கற்பனையாக கூட இருக்கட்டும்.
ஆனால் என்னுடைய பார்வையில் தொல் மாந்தன் கற்களை தேய்த்து நெருப்பை உண்டாக்கி கொண்டிருந்தானே, அவன் பேசிய மொழி தமிழ். இது குகை ஓவியங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ அவன் வானத்தை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறான் சொல்கிற போது, ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே அறிவியல் தொடங்கிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு என்னன்னு கேட்டாக்க, அடிப்படை உணர்வுல இயல்பு ஊக்கம்னு உண்டு, இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு இந்த நாய் ஒண்ணு இருக்கு, படத்துல பாக்குறீங்க. இந்த நாய்க்கு அறிவியல்லாம் தெரியாது. அதற்கு ஏதோ ஒரு உடல்ல ஒரு நோய் இருக்குன்னு சொன்னா, ஏதோ ஒரு புல்லையோ சிறு செடியோ கடித்து குதறி அதற்குண்டான மருந்தை அதை எடுத்துக்கொண்டு அந்த நோயிலிருந்து அது தப்பிக்கிறது. எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல வெளிநாட்டு நாய் ஒன்று இருக்கு. அது பிறந்ததே வெளிநாடு தான். இங்கே நடைபயணத்துக்கு எடுத்துட்டு போறாங்க காலையில ஒரு வாக்கு, அதற்கு உண்டான நோயை தீர்க்க இங்க இருக்கிற ஒரு புள்ளையே அது உண்கிறது, கடிக்கிறது, குதறுகிறதுன்னா ஏதோ ஒரு இயல்பாகவே இருக்கக்கூடிய இயல்பூக்கம் சொல்லக்கூடிய இன்ஸ்டிங்க்ட் விலங்கினத்துக்கு இருக்கு. அதுக்கே இருக்குன்னா இந்த நாயை விட மேம்பட்ட அறிவுடையவன மனிதர்கிட்ட கண்டிப்பாகத்தான் இருக்கும். அன்று அவன் இந்த வானத்தை கவனிச்சிருப்பான். பகல் எப்படி உருவாகிறது, எப்படி திடீரென்று இருட்டாகிறது, இதையெல்லாம் அவன் பார்த்தான். அவற்றை கொண்டு அவன் கவனிக்க தொடங்கினான். ஏன்னு கேட்டா, இந்த வானத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அவனுக்கு பருவ மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. அப்போ அந்த பருவத்திற்கேற்ப தன்னை தகவ அமைத்துக் கொள்ள வேண்டும், தான் வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்சான்னாக்க அங்கேயே அறிவியல் முகிழ்கிறது, துளிர் விட ஆரம்பிக்கிறது. அந்த இடம் தேடி போகணும். எப்படி யானையெல்லாம் ஒவ்வொரு கூட்டமாக இடம்பெயர்வு செய்கிறதோ, மனிதனும் அன்று இடப்பெயர்வு செய்தான். சென்னை ரொம்ப பக்கத்துல இருக்க குடியம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க போனாக்க இதே தொல்மாந்தன் குகை மனிதனை நம்மால் அவன் வாழ்ந்த அந்த தடங்களை பார்க்க முடியும். இப்ப நீங்க ஒரு காட்சியை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டு பாருங்க. இப்ப ஏன் நமக்கு தமிழ் மரபு இருக்குன்னு சொல்றதுக்கு, இப்போ நீங்க வானத்துல பாக்குற ஒரே தூசி புகையுமாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மெல்ல இது போகட்டும். இதை பற்றி மாணிக்க வாசகர் 8ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுபவர், கருதப்படுபவர், மறைமலடிகளுக்கு மட்டும் கொஞ்சம் வேறு காலம்தான் இருந்தாலும் பரவாயில்ல. இதை பாருங்க. இவர் சொல்ற இந்த ஒரு பகுதியை பாருங்க. அந்த பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெரும் தன்மை, வளப்பெரும் காட்சி, ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன.
இல் நுழை கதிரின் துண் அணு புறைய சிறிய வாக பெரியோன் தெரியின். இதுதான் இந்த பாட்டு. இந்த பாட்டுல நீங்க பாத்தீங்களா, இப்போ ஒரு வானத்துல இருக்கிற இந்த காட்சி, இது என்னன்னு சொல்ல வருகிறார் அப்படின்னா, மாணிக்க வாசகருடைய கருத்து இது. இது யாரும் மறுக்க முடியாது. இப்ப நீங்க மேல பாக்குறது இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு செய்திய ஒரு படமாக நமக்கு ஆக்கி தந்த ஒரு காட்சியை பார்க்கிறோம். இப்போ நம்ம இந்த அரங்கத்துல இருக்கோம். இங்கிருந்து நமக்கு ஒரு சக்தி கிடைத்து வானத்துல பறந்து போகிறோம் அப்படின்னு வச்சாக்க, முதல்ல பூமியை தாண்டுவோம், பிறகு சூரிய மண்டலத்தையே தாண்டி போகிறோம், அதையும் தாண்டி போகிறோம், பால்வீதி அதையும் தாண்டி போகிறோம். இந்த பேர் அண்டத்தோட எல்லைக்குள்ள நம்ம நுழைகிற போது அங்கிருந்து பார்த்தா நமக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது தான் மேல பார்த்தோமே தூசி தூசியா தெரிஞ்சுதே, அப்படித்தான் எல்லா பால் வீதிகளுமே தெரியும். இந்த காட்சியை நம்ம பார்த்தோம். திரும்ப வேண்டுமானால் ஒரு முறை அதுல இருந்து பார்த்துடுவாங்க. இப்போ பேரண்டத்தோட எல்லையிலிருந்து பார்க்கிற போது இப்படி தூசி தூசியாக தெரியும். எது தெரியும்? இந்த பேரண்டத்துல இருந்து பார்க்கிற போது பால் வீதிகள் தெரியும். இந்த விஷயத்தை அவர் சொன்னதுதான் இல்லுழை கதிரின் துண் அணு புறைய. வீட்டுக்குள்ள வெயில் கற்ற வந்து விழுகிற போது உள்ள தூசிகள் மிதப்பதை பார்க்கிறோமே, அப்படித்தான் இந்த பேரண்டத்தின் வெளியே நின்று பார்க்கிற போது வெறும் தூசி துகள் போலவே இந்த பெரும் பெரும் பால் வீதிகள் தெரியுங்கிற ஒரு செய்தியை மாணிக்க வாசகர் பதிவு செய்திருக்கிறார். அதை கூட நம்முடைய சிவபெருமானை நோக்க மிகச்சிறியது அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய கருத்து. இதோட சேர்ந்து இன்னொன்னு சொல்றார். அந்த பகுதிக்குள்ள பார்த்தா உண்டைகள், உருண்டை என்ற ரூ இல்ல இடைக்குறை, உண்டைகளாக சோற்றுண்டைன்னு சொல்லுவோமே, அது போல கோள்கள் முதலானவை எல்லாம் இருக்கின்றன. எல்லாமே உருண்டைன்னு சொல்லியாச்சு அன்னைக்கே. அதற்கு அடுத்தது அளப்பெரும் தன்மை, அவற்றுக்கு அளவே கிடையாது, எவ்வளவோ இருக்கு. வளப்பெரும் காட்சி, மிக வளமாக பெரிய அளவில் அது காட்சி தரும். ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில், ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கிறது இல்ல, தனித்தனியா அவை இருக்கின்றன. பூமி செவ்வாயோட போய் மோதல, நிலவு பூமியோட வந்து மோதல, இப்படி ஒன்றுக்கொன்று அதற்குரிய இடங்கள்ல நின்று இருக்கிற அந்த எழிலை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. எப்படி இருக்கு? வீட்டுக்குள்ளே விழுகின்ற வெயில் கற்றைக்குள்ள தெரிகிற தூசிக்கோள் மாதிரி அவை இருக்கும்னாரு. இப்ப அந்த வெளியிலிருந்து நம்ம பார்த்தோம். இப்ப மெல்ல மெல்ல பூமிக்குள்ள வந்து சங்கரா கல்லூரிக்குள்ள வந்தாச்சுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய அளவுல பெரும் காட்சியை கண்முன் காட்டியவர் யாரு? மாணிக்க வாசகர். அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்கின்ற இந்த வானியல் செய்திகளை எல்லாம் ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் மாணிக்க வாசகர் சொல்லி இருக்கிறான்னா நமக்கு ஒரு நீண்ட அறிவியல் பரம்பரையே இருக்கிறது. இது ஒரு காட்சிக்கு, ஒரு சாட்சிக்குத்தான் இந்த ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். தஞ்சை பெரிய கோயில் கட்டினது ஒரு மிகப்பெரிய அறிவியல், இன்னி வரைக்கும் யார்ட்டையும் இல்லை. மீண்டும் இதே தமிழை கட்ட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கோயிலை அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப நம்ம பார்க்கிறோம், இதுதான் வெயில் கற்றை. இந்த வெயில் கற்றைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தூசி மாதிரி இருக்கிறத நம்ம பார்த்தோம். இல் நுழை கதிரின் துண் அணு புறைய என்று சொன்னது எதற்குன்னா, இப்படிதான் பேரண்டத்துல இருக்கும். பேரண்டமே தூசியா தெரிகிற போது, ஆனா நம்ம கிட்ட ஒரு பெரிய குணம் இருக்கு. என்ன தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இதையெல்லாம் பேசி கொண்டு திரிகிறோம். பேரண்டமே ஒரு தூசியா நிக்கிற போது எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இன்னொரு ஒரு சாட்சி உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா, இன்னி வரைக்கும் கோவில்கள்ல ஒரு பக்கம் துளசியும் இன்னொரு பக்கம் வில்வமும் கொடுக்குறாங்கன்னா அதில் உள்ள இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை அறிந்ததால் தான் கொடுக்குறாங்க. இவ்வளவும் நம்மிடம் இருக்கு. இப்போ எத்தனையோ பேர் பேசியாச்சு, அதனால சில செய்திகளை கொஞ்சம் வேகமா நான் ஓட்டிட்டு போயிடுறேன். அகத்தியருக்குண்டான வேறு பெயர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க, அதனால உங்களுக்கே தெரியும், மனப்பாடம் ஆகியிருக்கணும் பொதியில் முனிவன்ல இருந்து. இப்போ ஐயா ஒன்று சொன்னார், தமிழ் இலக்கியங்கள்ல எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு. ரவிக்குமார் ஐயா அவர்கள் மதுரை காஞ்சியை சொல்லிட்டாரு, புறநானூறு 201வது பாடலையும் சொல்லிட்டாரு, இருங்கோவேலோட சேர்த்தது. இன்னும் அவரை வேண்டான்னு விட்டுட்டாரு, அவருக்கு ஒரு ஐயம் இருக்கு. அதனால அதுல பரிபாடல்ல ஒரு இடத்துல வரும், பொதியில் முனிவன் புரைவரை கீரின்னு ஒரு தொடர் வரும். எதுல வரும்னா 8 தொகையில இருக்கக்கூடிய பரிபாடல்ல ஒண்ணு. அங்க பொதியில் முனிவன் என்பதை அகத்தியர்னு சொல்லுவாங்க. ஏன் அதை சொல்றாங்கன்றதுக்கும் பின்னாடி நம்ம ஒரு காரணத்தை பார்க்கணும். அகஸ்தியர் யாரு? எல்லாத்தையும் பேசியாச்சு. அவர் எப்பொழுது வாழ்ந்தார்? அதையும் பேசியாச்சு. எத்தனை அகத்தியர் இருந்தாங்க? அதையும் பேசியாச்சு. அகத்தியர் பெயரில் போலியான நூல்கள் இருக்கான்னா எக்கச்சக்கமாக இருக்கு. இதுல என்னன்னு கேட்டா, ஒருத்தர் பெருமாய் வாங்கியாச்சு, இப்ப அந்த ஆள் இல்லைன்னா அதுக்கு காப்பிரைட்டே கிடையாதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிற போது எல்லாருமே அவன் தான் எழுதுற நூலுக்கு ஒரு மதிப்பு வரணும் என்பதற்காக
அகத்தியர் பேர்ல எழுதியிருக்கான். இன்னைக்கு 300க்கும் மேற்பட்ட நூல்கள் அகஸ்தியர் எழுதியதாகவே நமக்கு இருக்கு. எப்படி அகஸ்தியரை பற்றி ஒரு பெரிய கதைகள், துன்பம், பொய் எல்லாம் இருக்குதோ அது போல நான் கூட நாளைக்கு எழுதலாமான்னு பாக்குறேன். ஆனா இன்னைக்கு காட்சி ஊடகங்கள்லாம் வந்துருச்சு. அடுத்த நொடி எனக்கு கையும் கழுவமா பிடிச்சிருவாங்க. என்னால முடியாது, ரவிக்குமாராலையும் முடியாது, ராதாகிருஷ்ணனாலையும் முடியாது, மாரியப்பனையா யாராலையும் முடியாது. இன்னைக்கு அப்படி இருக்கப்பட்ட ஒரு நிலை இருக்கு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. யாரெல்லாம் எழுதலான்னு இதுக்கு ஒரு சாட்சி 1981 அதுல பாருங்க, நம்மிடையே மதங்களை பரப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு வந்த கிறிஸ்துவ மதத்துல சேர்ந்த ஒருத்தர் அகஸ்தியர் எனக்கிட்டதான் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துக்கு பேரு அகத்தியர் ஞானம். அதுல இருக்கிற பாட்டெல்லாம் படிச்சோன்னா நமக்கெல்லாம் ரத்தம் கொதிக்கும். அதுல நம்முடைய தெய்வங்களான சிவன், பிரம்மா, விஷ்ணு எல்லாம் பேய் அப்படின்னு எழுதி வைக்கிறான். 30 பாட்டு, பாரப்பா, கேளப்பா, ஓடப்பா, சாப்பிட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓசை நயத்தோட இப்படியும் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். தமிழ் அகஸ்தியர் மட்டும் இல்ல, கிறிஸ்துவ அகஸ்தியர் ஒருத்தர் வந்திருக்கிறார் பாருங்க, எப்படி எல்லாம் பேசியிருக்கிறாருங்கிற நூல் இன்றைக்கு இணையத்துல கிடைக்குது, வேணும்னா தேடி பார்த்துக்கங்க. அடுத்தது அகஸ்தியர் பற்றிய கதைகள் நிறைய இருக்கு. நமக்கு கிடைக்கிற நூல் அபிதான சிந்தாமணி. இந்த நூல்ல தான் 41 செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய பல கதைகளை இங்குள்ள பெரும் தகைகள், பேராசிரியர் பெருமக்கள் பேசிட்டாங்க. அதனால அதுக்குள்ள நான் போல. இந்திரன் சாபத்தால குடத்துல பிறந்தார், வாதாபிய பண்ணாரு, சிவபெருமான் கட்டு தென்னகம் வந்தார், பாண்டியருக்கு தமிழ்நாட்டை கொடுத்தார், இப்படிப்பட்ட செய்திகள் 41 செய்தி இருக்கு. அதுல நான் கொஞ்சம் 12 தான் காட்டியிருக்கிறேன். மீதிய உங்களோட ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நாம பார்க்க போற சில செய்தி என்னன்னு கேட்டா, இப்படி கந்த புராணம், மச்ச புராணம், திருநெல்வேலி புராணம்னு ஆரம்பிச்சு எல்லாரும் அகத்தியரை கொண்டாடி இருக்கிறார்கள், தூக்கி வச்சிருக்கிறாங்க. அதற்கடுத்து ரிக்வேதத்துல அகஸ்தியர் பாடியதாக நமக்கு 27 சூக்தங்கள் கிடைக்கின்றன. 27 ரிக்வேதத்துல இருக்கு பாடல்கள். இப்போ அடுத்த ஒரு செய்தி, அகஸ்தியருடைய தாய்மொழி என்னவாக இருக்கும்? இப்போ ரிக்வேதத்துல பாடினதுனால அவர் சமஸ்கிருதம், வேத சமஸ்கிருதம் தான் அவருடைய மொழின்னு வச்சா, தமிழகத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் என்னன்னு கேட்டா, தமிழ்ல கிடைக்கிற நூல்களை விட சமஸ்கிருதத்துல குறைவாகவே இருக்கிறது. அங்கேருந்து இங்க ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாரா, அதுக்கப்புறம் அவர் சமஸ்கிருதத்தை மறந்துட்டார் போல இருக்கு, நூல்களை காணவில்லை, எனக்கு கிடைக்கல. இப்போ அடுத்ததாக சில செய்திகள் பார்க்கலாம். இப்போ மதுரை காஞ்சியில வந்த ஒரு செய்தியை சொல்லிட்டாரு, தென்னவன் பெயர் என்ன, அதற்கான ஒரு காட்சி தான் இது. வேண்டும் சாட்சிக்காக அவர் சொல்லிட்டாரு, நம்ப மாட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயத்துல இதையும் போட்டுட்ட பாத்துங்க. அதுக்கடுத்து உவேசா சொன்ன அந்த அடிக்குறிப்பையும் பேராசிரியர் ரவிக்குமார் சொல்லிட்டாரு, அதனால அதையும் நான் விட்டுடுறேன். அகஸ்தியர் எழுதியதாக சில நூல்கள் தான் 300க்கு மேல இருக்கு. அதுல சில நூல்கள் இங்க கொடுத்திருக்கிறேன். இதுல 90% வைத்திய நூல்கள், அதாவது மருத்துவம் தொடர்பான நூல்கள் மட்டுமே 90% மேல இருக்கு. இதுல சமஸ்கிருதத்துல இருக்கிறது அகஸ்திய சம்ஹிதா இருக்கு, அகஸ்தி மாதா இருக்கு, லலிதா சகஸ்ரநாமம், ஆதித்ய ஹிருதயம், ரத்ன பரீட்சா, இந்த நூல்கள் மட்டுமே எனக்கு கிடைச்சிருக்கு சமஸ்கிருதத்தில் அவர் எழுதியதாக. இப்போ அவர் என்னென்ன நூல்கள் எழுதினார்னு போன நூற்றாண்டில் வெளியான நூல்கள் பின்னாடி அகஸ்தியர் பெயர்ல இருக்கக்கூடிய நூல்கள் பட்டியல். இதுல அகஸ்தியர் தேவார திரட்டுன்னு கூட இருக்கு. அகஸ்தியர் தேவார பாடலாம் திரட்டிட்டாராம். 10ஆம் நூற்றாண்டு வாக்குல அவர் வந்தாராங்கிறது எனக்கு தெரியல. அப்போ ஒரு அகஸ்தியர் யார் இருந்தாருன்னு நமக்கு தெரியல. அவர் பேர்லயும் போட்டாச்சு. ஏன்னா அகஸ்தியருங்கிற பேரை சொல்லிட்டா போதும், ஒரு மரியாதை தமிழ்நாட்டில் கிடைக்கும். இப்போ அகஸ்தியர் புலஸ்தியருக்கு அறிவுறுத்தியதாக ஒரு பாட்டு ஒண்ணு கிடைச்சிருக்கு. தான் என்ற பாதகருக்கு சொல்ல வேண்டாம், எவன் தன்னை ஈகோவோட இருக்கிறானோ அவனுக்கு எந்த விஷயத்தையும் சொல்லிடாதீங்க. தருதலை பயல்களை சேர்க்க வேண்டாம். பாத்துங்க மகளிரே, கவனிச்சு வச்சுங்க, தருதலை பயல்களை சேர்க்க வேண்டாம். ஊன் என்ற மாயையில் சிக்கி மாய்வாய், உற்ற நூல் இதை காட்ட வேண்டாம் அப்பா. இப்படி எல்லாம் போகுது, இப்படி எல்லாம் பாடல்கள் இருக்கு அகஸ்தியர் பெயர்ல. அதுக்கு அடுத்தது சாராயம்னு சொல்லி ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குது. சாராயங்கிற வார்த்தைலாம் அண்மை கால வார்த்தை. ஆனால் இதையும் அகஸ்தியர் பேர்ல ஒரு பாட்டாக இருக்கிறத பார்க்கலாம். தாழ் பெருநர் கும்பமாக போட்டுட்டு சாராயம் தன்னை குடித்து சண்ணுவாரேன்னா சண்டை போடுவாங்க. இனி வரைக்கும் அதான் நடக்குது, அது உண்மை. சாராயத்தை குடிக்காதேன்ற ஒரு பாடல் ஒண்ணு இருக்குன்னா, சாராயங்கிற வார்த்தையெல்லாம் எந்த காலத்து சொல் அப்படின்னு பாத்துக்கங்க. அடுத்தது ரத்ன பரீட்சா, இதை பத்தி நாம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய நூல்ல ஒண்ணு ரத்ன பரீட்சா. ரத்ன பரீட்சா அப்படின்னா நவரத்னங்களை பற்றி சோதிக்கிற ஒரு நூல். நவரத்னங்கள் என்னென்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அதுல 2 கடல்ல தான் கிடைக்கும். ஒண்ணு முத்து, இன்னொன்னு பவழம். மற்றவையெல்லாம் மண்ணிலே கிடைக்கக்கூடியவை. எப்படி நல்ல நல்ல ரத்தினங்களை தேர்ந்தெடுக்கணும்? நாம இன்னைக்கு ராசிக்கல்லுன்னு கடையில் போய் வாங்குறோமே, அது உண்மையிலேயே நல்ல கல்லுதானான்னு எப்படி சோதிச்சு நீங்க வாங்குவீங்க? அந்த ஆராய்ச்சியை பத்தி பரீட்சை செய்யுது, சோதிக்கிறது எது? ரத்தினங்களை பற்றி இந்த நூல் அகஸ்தியர் எழுதியிருக்கிறார். இவர் தமிழ்நாட்டு அகஸ்தியர் தான். தமிழர்களுக்கு சமஸ்கிருதம் அந்த காலத்துல தெரியும். 1940 வரைக்கும் இருந்தவங்களுக்கு பல பேருக்கும் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் தெரிஞ்சது. 80 வருகிற போது தமிழ் ஆங்கிலம் ஆச்சு. இப்ப 2000 வருகிற போது தமிழ் தெரிஞ்சது. இனிமே தமிழும் தெரியுமாங்கிற நிலையில போகும்னு பேராசிரியர் என்கிட்ட அடிக்கடி புலம்புவார். இப்போ அந்த கல்லுல எப்படி பார்க்கணும், எப்படி சோதிச்சு வாங்கணும்? 9 கல் இருக்கு. இப்ப நம்ம வெறும் கண்ணுல பார்த்தா மாணிக்கம் சிவப்பா தெரியும், மரகதம் பச்சையா தெரியும், நீலம் நீளமா தான் தெரிய போகுது. இந்த கல்லெல்லாம் நம்ம வெறுங்கண்ணுல தெரியுது. ஆனால் அவை குற்றமுடையவா, குற்றமா இருக்கா இல்லையா, இல்ல சுத்தமான உண்மையிலே அது ஒரிஜினலான ரத்னம் தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கானது. இதுல ஒரு செய்தி என்னன்னா, பாண்டிய நாட்டில் விளைந்த முத்துக்களை பற்றி இவர் சொல்றார், சீனிவாச ஐயங்கார் சொல்றாரு. இப்போ எப்போன்னு கேட்டாக்க, இது ராமாயண காலத்துல இருந்தே இருக்கு அப்படின்னு. இப்ப தமிழ்நாட்டில் விளையக்கூடிய முத்துக்களை பற்றி அந்த குறிப்பை கொடுக்குறாரு. கீழடியில முத்து இருந்திருக்கு, மற்ற ரத்தனங்கள் கிடைச்சிருக்கு. நமக்கு தமிழர்கிட்ட வானியல் அறிவு போலவே ரத்தனங்களை பற்றிய அறிவும் இருந்திருக்குங்கிறதுக்கு நமக்கு ஒரு நீண்ட மரபு இருக்குன்றதுக்காக இந்த செய்தி. இதுல நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இதுல நற்றிணையில சொல்றாங்க, கேழல் கெண்டிய நிலவரை நிவந்த பல உரு திருமணி ஒளிதுகள் விளக்கத்துன்னு. பன்றி மண்ணை தோண்டுதான், வெளியே ரத்தனம் வருதான். மணினா இந்த நீலமணியும் குறிக்கலாம், மாணிக்கத்தையும் குறிக்கலாம். மணின்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம், ரத்தனம்னு பேரு சமஸ்கிருதத்துல. இந்த மணிங்கிறது தமிழ் சொல், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால இவற்றுக்கு பேரே மணி. இந்த ரத்தனம் அவங்க சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க, நமக்கு கிடைச்சிருக்கு. இதே போல இதுல 18 பாத்தீங்கன்னாக்க, விவசாயி ஏர் ஊழுகிற போது ரத்தனங்கள் வந்துதான். இன்னைக்கு எத்தனை விவசாயிகள் இருப்பீங்க தெரியும், முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கற்கள் கிடைக்கலாம். இது சங்க காலத்துல நடந்தது. இது அதற்கடுத்தது சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய இந்த அறிவியல் மரபை நம்ம பார்க்கிறோம். இது போல ஒரு செய்தி உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். இந்த பாட்டையே நீங்க கவனமா கேட்கணும் அப்படின்னா, ரத்தினங்களை பற்றி ஒரு செய்தி. கோவலன் மதுரைக்கு போறான். அவன் போகிற போது ரத்தினங்களை விற்கிற ஒரு பகுதிக்குள்ள போயிடுறான், தெருவுக்குள்ள. இன்னைக்கெல்லாம் டி நகர் போனா ஜிஆர்டி மாதிரி இருக்கக்கூடிய நகை கடையை நீங்க பாக்குற மாதிரி சில பகுதிகள் இருப்ப, கோவலன் போகிற இடத்துல ரத்தன வீதி. அங்கே ரத்தனங்கள் எப்படி இருக்கும்? இளங்கோ எழுதின ஒரு பகுதி தான் இது. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடும் நலம் கெழு மணிகளும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாட்டுல என்ன இருக்குன்னு கேட்டா, ரத்தினங்களுடைய நிறங்களை சொல்லுகிற ஒரு செய்தி. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின், ஒரே ஒரு மூலக்கூறு கெமிக்கல், கோரண்டம்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த கெமிக்கல் சேர்ந்து உருவானதுதான் 5 ரத்தினங்கள். அந்த 5 ரத்தினங்கள் மாணிக்கம், நீலம், புஷ்பராகம், கோமேதகம், வைடூரியம் சொல்லக்கூடிய இந்த ரத்தினங்கள் எல்லாமே ஒரே மூலக்கூறு. என்ன மூலக்கூறு? கோரண்டம் சொல்லக்கூடியது. இந்த சொல் தமிழ்ல குருந்தம்னு சொல்லுவோம். இந்த குருந்தம் தான் இங்கிலீஷ்ல கோரண்டம்னு போயிருக்கு. இதுக்கு எல்லாம் ஒரே ஒரு மூலக்கூறு, அதாவது கெமிக்கல் காம்பவுண்ட் ஒண்ணுதான், வேதியியல் மூலக்கூறு. இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிற ஒரு தமிழ் மரபு, அறிவியல் மரபு நம்ம கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம பார்க்கிறோம். இது என்னன்னு கேட்டா, ஒரே மூலக்கூறுல இருந்து பிறந்திருக்கு, ஆனா 5 நிறம் விடும் சொல்லியிருக்கிறார். அதோட சேர்ந்து வேற ஒண்ணு சேர்த்து சொல்லுவார், அதுதான் இந்த கோரண்டம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அதுக்கு அலுமினியம் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரே மூலக்கூறு தான். இப்போ அதுக்குள்ள பாக்குற போது காற்று இருக்கக்கூடாது, மண் இருக்கக்கூடாது. வெறுங்கண்ணில் பாத்தீங்கன்னா உள்ள மண் இருக்கான்றது தெரியாது. அதுக்கான ஒரு லென்ஸ் இருந்தாதான் உள்ளுக்குள்ள இருக்கிறது தெரியும். அப்படி இருக்கிற லென்ஸ் வழியா நீங்க பாத்தீங்கன்னா தான் உள்ளுக்குள்ளே மண் இருக்கிறதோ, காற்று நுரைகள் இருக்கிறதோ, அல்லது வெடிப்பு இருக்கிறதோ, ஒரு கீறல் இருக்கிறதோ தெரியும். வெறுங்கண்ணுல நீங்க அந்த மோதிரக்கல்ல பாத்தீங்கன்னா கலரா தெரியும், ஆனா லென்ஸ் வழியா ஊடுருவி பார்த்தாதான். இப்போ இளங்கோவடிகளுக்கு எப்படி அந்த லென்ஸ் கிடைச்சிருக்கும்? லென்ஸோட கண்டுபிடிப்பு எப்போன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு நீண்ட ஒரு அறிவியல் மரபு இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பாக்குறதுக்காக
இந்த சில செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு நவீன உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது ரத்ன பரீட்சா சொல்கிற இன்னொரு செய்தி, இதுவும் அகஸ்தியரோடது தான். நீலமணி கல் இருக்கு. உண்மையிலேயே ப்ளூ ஜாக்கெட் சொல்லக்கூடிய உயர்ந்த ரக நீளமாக இருந்துச்சுன்னா ஒரு கண்ணாடி டம்ளர்ல பாலை போட்டுட்டு இந்த நீலக்கல்ல போட்டீங்கன்னா விஷம் பாய்ந்தது போல நீல நிறமாக அந்த பால் நிறம் மாறிவிடும். அந்த நீலக்கல்லை எடுத்துட்டீங்கன்னா தன்னுடைய பழைய நிறமான வெள்ளை நிறத்தையே அந்த பால் பெறும். திரும்பவும் போட்டு பாருங்க, நீல நிறமா மாறிடும். இப்படி நீல நிறமாக மாறிச்சுன்னா அதுதான் உயர்ந்த ரக நீலக்கல். இதை எது சொல்கிறதுனா அகஸ்தியர் எழுதிய ரத்ன பரீட்சாங்கிற ஒரு நூல் சொல்லுது. போகணும்னா உங்களால முடிஞ்சா 2-3 கோடி ரூபாய்க்கு நீலக்கல்லை வாங்கிட்டு போட்டு பார்த்துங்க, தெரிஞ்சுக்கலாம். இது நான் சொல்ல, அவர் காலத்துல இருந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. அடுத்தது, கறந்த பாலினுள் காசில் திருமணி நிறம் கிளர்ந்து தன் நீர்மை கெட்டு ஆங்கு அவள் மறைந்த மாதவி மாமை நிழற்றலின். இந்த செய்தியை சிவக சிந்தாமணியிலையும் திருத்தக்க தேவர் பாடுறாரு. பால்ல நீலமணியை போடு, அதோட நிறம் மாறும் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு செய்தி. இல்லாட்டி ஒன்று செய்யுங்க, ஒரு நல்ல நகை கடைக்கு போங்க, உயர்ந்த ரக ஜாதி கல்லை வாங்க, நீளத்தை வாங்க, போகும்போதே ஒரு டம்ளர்ல எடுத்துன்னு போயிடுங்க, பாலை போட்டு பாருங்க, இல்லாண்டா திருப்பி கொடுத்துட்டு வந்துருங்க. அடுத்தது மருத்துவம். இதுதான் நம்மளுடைய முக்கியமானது ஒன்று. இன்னைக்கு எவ்வளவு தூரம் மருத்துவம் வளர்ந்து போச்சுங்கிறது தெரியும். எல்லையில்லா அளவுக்கு வளர்ந்திருக்கு. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி இந்தியர்களுடைய ஆயுள் வயது சராசரி 27. இன்னைக்கு மருத்துவத்தோடைய உயர்ந்தபட்ச வளர்ச்சியினாலதான் இன்னைக்கு 65 நம்ம தாண்டிட்டோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜப்பான், சீனா போன்ற நாடுகளை பார்த்தா 100 தாண்டி செஞ்சுரி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிற கோலியால செஞ்சுரி அடிக்க முடியல. ஆனா அங்க இருக்கிற சீனர்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சுரி அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மருத்துவம் வசதி வளர்ந்து போச்சு. அந்த மருத்துவத்தை பற்றி அகத்தியருடைய பார்வை என்ன? இப்போ 1810 நமக்கு ஒரு மரபு சொன்ன, அறிவியல் மரபுன்னு 1810 ஒரு செய்தி இருக்கு. சேர அரசன் இருக்கான். அவனுடைய வீரர்கள் போருக்கு போறாங்க. போருக்கு போகிற போது உண்மையான வீரனா என்று பார்த்துத்தான் போரிடுவார்கள். அந்த காலத்துல ஆண்கள் சட்டை அணிவதில்லை பெரும்பாலும். அதனால என்னன்னு கேட்டாக்க, அவங்க மார்புல வடு இருக்கணும். எப்படின்னா, போருக்கு போன போது எதிரிகள் அடித்த அந்த அம்பை ஈட்டியெல்லாம் அவங்க மார்புல பட்டு அந்த காயத்தை வாங்கியிருக்கிறாங்க. அப்படி இதயத்தை துளைத்த அந்த வில்லை, அந்த அம்பை எடுத்த பிறகு தைத்து அவர்கள் குணப்படுத்தி இருப்பாங்க. அந்த வடு தெரியுமா? அப்படிப்பட்ட வீரர்களோடு மட்டும்தான் சேரனுடைய வீரர்கள் போரிடுவார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு பகுதி. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, மீன் கொத்தி பறவை மீனை பிடிப்பதற்காக அப்படியே தண்ணிக்குள்ள குதிக்கும். அப்படியே தண்ணீர் உள்ளேயே பாய்ந்துடும். பாய்ந்து தன்னுடைய அழகால அப்படியே வெளியே வரும். இதை இன்னைக்கு யூடியூப்ல நீங்க வேணா பாத்தீங்கன்னா கிங்ஃபிஷர்னு. நீங்க வேற கிங்ஃபிஷர் எல்லாம் பாத்துறாதீங்க, நான் சொல்றது பறவைய. இப்போ அந்த கிங்ஃபிஷர் எப்படி வெளியே வருமோ அந்த பறவை, அது போல இதயத்தின் ரத்தத்துல அப்படியே உள்ள தோஞ்சி ஊசி வெளியே வந்து தைத்து அந்த வடு இருந்துக்கிற வீரனோடு போரிடுவாருன்னா அன்னைக்கு ஹார்ட் ஆபரேஷன் எதையோ பண்ணிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மருத்துவம் சங்க காலத்துல இருந்திருக்கு. இதெல்லாம் நம்முடைய மருத்துவ மரபுக்காக கொஞ்சம் தான் சாட்சி. இப்போ இதே திருவாசகத்துல வருது. நமக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கிறதுங்கிற ஒரு செய்திய திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்றது என்னன்னு கேட்டா, பெண்ணோட வயிற்றுக்குள்ள கருமுட்டை இருக்கும். அந்த கருமுட்டையோட ஆணுடைய உயிர் அணு போய் சேரணும். எப்படி சேரணும்னா, லட்சக்கணக்கான உயிரணுக்கள் பயணிக்கும். அந்த உயிரணுவை தான் கிருமி அப்படின்னு போடுறாரு. இதுல ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கணக்கே சொல்ல முடியாத கிருமிகள் உள்ள போகும். அதுல ஒண்ணு துளைக்கும், கரு உண்டாகும். இந்த செய்தியை திருவாசகம் பேசுகிறது. அதோட சேர்ந்து ஒவ்வொரு மாசமும் அந்த வயத்துக்குள்ள ஒரு குழந்தை வளருகிற போது எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் பிழைக்கிறதுன்னு. நாம உயிரோட இருக்கிறோம். எதுக்காக பிழைச்சிருக்கிறோம்னா, சிவபெருமான கும்பிடுவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. ஆடா மாடா பிறந்தா உனக்கு வாய்ப்பு இல்லை, மனுஷனா பிறந்துட்ட. ஒவ்வொரு மாசத்துல எப்ப வேணா கரு கலைஞ்சு போகலாம். ஆனா 10 மாசம் கழிச்சு உயிரோட பிறந்துட்டோமே, எதுக்காக பிறந்திருக்கோம்னா, சிவபெருமானை நீ வணங்கி மோட்சத்தை அடையப்பாருன்னு சொல்றதுக்காக மாணிக்க வாசகர் சொல்லும் போது, ஒவ்வொரு மாசமும் எப்படிங்கிற சொல்லுகிற போது, முதல் மாசத்தை சொல்லுகிற போது அதோடைய காட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒருமதி தான்றி காயின்னு ஒண்ணு இருக்கும். அதோட வடிவத்துல தான் இந்த கரு முதல் மாசத்துல இருக்கும்னு சொல்றாரு. மீதியை நீங்க தேடி படிச்சுக்கீங்க. அடுத்தது அகஸ்தியர் குண வாகடம்னு ஒண்ணு புத்தகம் இருக்கு, எல்லாரும் பார்க்க வேண்டியதுதான். குறிப்பா
மருத்துவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு நூல். அதுல சென்மமா மனிதர் தாமும் சென்மிக்கும் வாறு கேண்மீன், எப்படி பிறக்கிறாங்க மனுஷங்க அப்படிங்கிறதுக்கு. பின்னமாம் சுக்கிலத்தில் பிராணவாயு உட்கொண்டால் திண்ணமாம் அபான வாயுவால் சென்றது கர்ப்பமாகும், முன்னுமாம் ரத்தம் சூழ்ந்து. இதையெல்லாம் உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடி வர போற காட்சியில நீங்க பார்த்துப்பீங்க. சூழ்ந்ததோ சுக்கிலத்தில் சுரோது, இதெல்லாம் நீங்க அப்படியே படிச்சுக்கோங்க, வேகமா போறேன். முந்திய திங்கள் தனில் முளைத்து கட்டியாகி பிந்திய திங்கள் 2இல் தோல் தலை முதுகும் தோன்றும். எந்தெந்த மாசம் எப்படி எப்படி என்னென்ன உறுப்பு தோன்றும். தொந்தமா 3ஆம் திங்கள் தொடை விதை அரை கை காலும் முந்திய 4ஆம் திங்கள் உற்றதோர் மூக்கும் உண்டாம். இப்படி ஒவ்வொரு மாசம் எந்தெந்த உறுப்பு தோன்றும். நரம்போடு நாடி சற்றும் நன்னிய குடல் சூழ் தொப்புள் பரந்த முச்சுகள் உண்டாய் பற்றிய 8ஆம் திங்கள் சிறந்ததனில் மயிரும் உண்டாய் சிக்கென பலனும் உண்டாய். இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் எப்படியெல்லாம் பிறக்கும், 9ஆம் திங்கள் என்னென்ன இருக்கும், இதையெல்லாம் சொல்லி வந்தவர். 10ஆம் திங்கள்ல என்ன நடக்கும்ங்கிற செய்தி எல்லாம் அகஸ்தியர் அந்த நூல்ல என்னமோ ஸ்கேன் எடுத்து பார்த்தது போலவே அவர் சொல்லுவார். அவர் ஸ்கேன் எடுத்தது உண்மையா அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான நூல். அகஸ்தியர் குணவாகடம்னு 2 நூல் இருக்கு. அதுல இப்ப நாம பார்க்க போறது கெனிதமுடன் அடி குவிந்து நுனி விரிந்து இருக்கும் நாளட முன்புறத்தில் மார் எலும்பும் நலமான விழா எலும்பும் பின் முருந்தும் கூடி தேழடா சதைகளும் தான் நிறைந்திருக்கும் தெளிவான பின்புறத்தில் சொல்ல கேளு வாழடா முதுகு தண்டு எலும்பினோடு வளமான சதைகளும் தான் இருக்கும். உழுகுல கிழிச்சு அப்படியே கண் முன்னால் காட்சியை காட்டுகிறார். அதுக்கு என்னென்ன எலும்பு, அன்னைக்கு இருந்த பேர் என்ன, இன்னைக்கு என்ன சொல்றாங்கிறதும் கீழே கொடுத்திருக்கோம், பாத்துக்கீங்க. மார்பின் மேல என்னென்ன பழு எலும்புன்றாரு, அதுக்கு இன்னைக்கு மருத்துவ நூல்கள்ல ஸ்டெர்னம் அப்படிங்கிறாங்க, மியூகோஸ் மெம்பரேன் பேரு. இதையெல்லாம் மருத்துவ நூல்கள்ல அப்படியே சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இதயம் என்னென்ன அப்படிங்கிற பார்க்கக்கூடிய உடச்சி இந்த காட்டு அகத் குண வாகட நூல்ல அப்படியே விவரமாக படிச்சீங்கன்னா இந்த இதயத்தை உங்கள் கண் முன் நிறுத்தி காட்டுவார் அகத்தியர். நம்ம மருத்துவம் அதற்கும் இல்லை என்று அதைத்தான் மருத்துவ. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஒரு 10 விதமான வாயுக்கள் உண்டுன்னு சொல்றாங்க. பத்து வாயும் படிச்சாச்சு. அகத்தியர் குணவாட நாம பார்க்க போற முக்கியமான ஒன்று அகத்தியர் குணவாடகம். அவரு ஆயுர்வேதம் தான் சொல்றாரு, சித்த மருத்துவம்னு சொல்லல அகத்தியர் இந்த நூல்ல. அதை வச்சுக்கீங்க. இதுக்கப்புறமா கருப்பிண்டம் எப்படி இருக்குன்றதுக்கு அடிவோடிட்டு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். உருண்ட அது ஒன்றுதான் காணும் பாரு. உருண்டையாக இருக்கும் அந்த கருமுட்டை அப்படிங்கிறது. பெண் ஒரு தாய் வயிற்றில பாக்குற ஒண்ணுதான், அது உருண்டையாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அது இப்படிதான் இருக்கும்னு அந்த பாடல்ல இருக்கக்கூடிய வர்ணனையில பாக்குறோம். இதுல கருமுட்டையோட சேர்ந்த பிறகு எப்படி இருக்குன்னா, நீ சென்ற பின்பு பக்குவமாய் சிரசு உடல், சிரசு உடல் அப்படின்னு தனி உருவம் கிடைக்கும். நேராக கண்டோடும். இதையெல்லாம் நம்ம கண் கேளு மத்தியில் தான் உள்ளம் தண்டு அப்படின்னு கேளு. பக்குவமாய் காலம் தண்ணில் அப்பா அடியே அஸ்தான் சனிக்கும் சொன்னாரு. மாசம் அது தோன்றும் அவர் சொல்லியிருக்கிறார். கேரளா ஆண் சினைப்பைக்கு சொல்லி உருவாகுன்றாரு. அவர் சொன்ன பாடல்ல இன்னைக்கு தான் இருக்கும். 5வது வாரம் இல்ல கரு தோன்றிய பிறகு எப்படி இருக்குன்னு சொன்னாரோ அதுதான் குணவாகடத்துல இருக்கு. 6வது வாரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். வால்ல நீண்டு இருக்கும். அந்த வாக 6வது வாரத்துல பார்க்கலாம். அடுத்து ஒவ்வொரு
காதுடனே எல்லாம் உண்டாம். தனியாக வயிற்று நாபிக்கொடி இருந்து வரக்கூடிய நேவல் நாபிக்கொடி வரும், கை காலெல்லாம் வரும்.